ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி செக்யூரிட்டியில இருந்து உங்கள் உமர். வெறும் 5 நிமிஷத்துல ஒரு காட்டன் தோத்திய எப்படி நம்ம ஸ்டீம் மைனிங் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் பிராக்டிகல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயம்லாம் நான் கவர் பண்றேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ச் வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், அதே போல எவ்வளவு இடம் தேவைப்படும், எத்தனை லேபர் தேவைப்படும், என்னென்ன மிஷினரிஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். இது புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீடு இருக்கிறவங்க நான் வீடியோல இருக்கிற என்னோட கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாட்டரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு காட்டன் தோத்தியை தான் நம்ம அயன் பண்ண போறோம். இது எப்படின்னா ஒரு சில்க் மெட்டீரியல் கலந்த காட்டன் தோத்தி. இதை நீங்க ஸ்டீம் மைனிங்ல அயன் பண்ணீங்கன்னா நல்ல பர்ஃபெக்டா கிடைக்கும். இதுவே நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லயோ சார்கோல் பாக்ஸ்ல அயன் பண்றதை விட ஸ்டீம் மைனிங்ல அயன் பண்ணீங்கன்னா நல்ல சுருக்கம் நீட்டா போய் நல்ல சீக்கிரமாவும் அயன் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு லாண்ட்ரி பிசினஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டீம் மைனிங்ல ட்ரை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ஈஸியாவும் பர்ஃபெக்டாவும் உங்களுக்கு அயனிங் கிடைக்குதுன்னு. வாங்க இப்போ அந்த மைனிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேஸ்டியை தான் நம்ம அயன் பண்ண போறோம். இது சில்க் மெட்டீரியல் கலந்த தோத்தி. இதை நம்ம எப்படி அயன் பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் ரொம்ப முக்கியம். ஈவனா நீங்க ஃபோல்டு பண்ணிக்கணும். ஈவனா ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, பார்டர் தான் நம்ம தேய்க்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது அது சுருக்கமா இருக்கும். அதே போல இது ஃப்ரண்ட் சைட்ல இருக்கா ரிவர்ஸ்ல இருக்கான்னு பாத்துக்கணும். இது ரிவர்ஸ்ல தான் இருக்கு. இந்த பாருங்க, டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஃப்ரண்ட் சைட்ல மாத்திக்கணும். மாத்திட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, பார்டரை ஈவனா வச்சுட்டு அயன் பண்ணணும். நீங்க அயன் பண்ணும்போது தெரியும் எவ்வளவு ஈஸியா குயிக்கா சுருக்கம் போகுது. பார்டர் அயன் பண்ணியாச்சு. அதே போல இந்த கார்னரையும் நம்ம அயன் பண்ணிடணும். ஏன்னா நீங்க கட்டும் போது அசிங்கமா தெரியும் சுருக்கம். அதனால இந்த கார்னரையும் நீட்டா அயன் பண்ணிடணும். அதே போல இந்த சைடு உள்ள பார்டரையும் அயன் பண்ணிடணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டா ஃபோல்ட் பண்ணிடணும். ஈவன் ஆக்கிட்டு ஃபர்ஸ்ட் இது அயன் பண்ணிடணும். கொஞ்சம் அழுத்தி தான் நீங்க அயன் பண்ணணும். அப்பதான் சுருக்கம்லாம் ரிமூவ் ஆகும். இந்த பக்கம் அயன் பண்ணியாச்சு. அதே போல இந்த பக்கமும் நீங்க தேய்ச்சிடணும். நம்ம நீட்டா தேய்ச்சியாச்சு. அதே போலவே நீங்க உள் பக்கமும் சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க அயன் பண்ணிடணும். ரெண்டா மடிச்சுட்டு ஃபுல்லா அயன் பண்ணிடணும். அதே போல இந்த பக்கமும் நீங்க அயன் பண்ணிடணும். ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இந்த கார்னரை கொண்டு போயிட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சாச்சு. ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிட்டா போதும். இப்போ ஃபோல்டிங் நெக்ஸ்ட் இந்த பக்கமும் ஒரு ஃபோல்டிங் ஜெனரல் ஃபோல்டிங் பண்ண போறோம்.
அவ்வளவுதான். ஒரு வேஷ்டி பர்ஃபெக்டா அயன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.